ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஏகலைவன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஹீரோ கால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கால்க்கு வந்து எடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மிட் கேப் வந்து இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பெரி அப்படிங்கிறதுனால சரிங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பெரியும் இன்றைக்கி தான் சரிங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப்பில் வந்து ஒரு ஜீரோ ஹீரோ ட்ரை பண்ணலாம். அது எந்த மாதிரி வந்து ட்ரேட் செட்டப் எடுக்கலாம், அது எப்படி வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே நம்மளால் அனலைஸ் பண்ணி ட்ரேட் வந்து லைவில் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஃபுல்லாக பார்த்து எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் சார்ட்டில். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் வந்து இன்றைக்கி வந்து வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வந்து ரைஸ் ஆகியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சின்ன செல்லில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த செல் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எது வரைக்கும் வரலாம், எப்படி வரலாம், அதனுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்கிற போது பை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மினிமம் வந்து ஒரு 1000 லாஸ் வச்சுட்டு எப்படி வந்து மேக்ஸிமம் ஒரு 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிவார்டு ரேஷியோவில் இருக்கிற ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். மினிமம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரைக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ ஆர்ஆர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:5 வரைக்கும் வரும் சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபா வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 4000 வரைக்கும் எடுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரைஸில் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து 1:5 கிடைக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட்டில். பட் ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1:4 5 வரைக்கும் கிடைக்கிறக்கு வாய்ப்பில் இருக்குது. அது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துலாம். அதே சமயம் நீங்கள் ஒரு ப்ரீமியத்தை வச்சு எடுக்கிற போது அதாவது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி எல்லாம் எடுக்கும்போது இன்னுமே வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது 1:6 கூட. அதெல்லாம் எப்படிங்கிறத பார்த்துலாம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா லாஸ் வச்சிங்கன்னா எப்படி வந்து ஒரு 5000 ரூபாயிலேருந்து 6000 7000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு ப்ரிடிக்ஷன்லேயே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா. இதுக்கு நான் சொல்லக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து செல் வரப்போகுது. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத வச்சு நம்ம ட்ரேட் செட்டப் வந்து ப்ரீவியஸாகவே டிசைட் பண்ணிடலாம் சரிங்களா. அதாவது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் அதாவது நிஃப்டி மிட் கேப் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11432லேருந்து ஒரு 440 450 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் இல்லாட்டி ஒரு சின்ன ஃப்ளாட்டாகவோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் சேர்ந்தால் ஒரு சின்ன ஃப்ளாட்டாகவோ ஒரு 11450க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் சரிங்களா அங்கேருந்து மார்க்கெட் வந்து சின்ன ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் மேலே போகும் சரிங்களா. இந்த ஒரு ஜோனில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சடனாக மேல் நோக்கி போய் ஒரு 11464 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு சரிங்களா. 65 வச்சுங்களேன் ரவுண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 11465 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து வந்து கீழே வரும். அப்படி வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செல் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. ஒரு 15 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஒரு 25 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட் வைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது ஸ்பாட் ப்ரைஸில். அதில் நீங்கள் எந்த மாதிரி வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லிடலாம். இப்போது இது ஏன் வந்து நம்ம செல் கொடுக்குறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் செல் ஆகிட்டு சரிங்களா. ஃபஸ்ட் ஆஃப் வந்து வெள்ளிக்கிழமை பை ஆகிட்டு செகண்ட் ஆஃப் வந்து செல் ஆகிருக்கு. இந்த ஒரு டிமாண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நல்ல சப்ளை வந்து இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணிக்கிறீங்களா, இந்த நல்ல சப்ளை இருக்குது. அந்த சப்ளையில் வந்து மார்க்கெட் வந்து சப்ளை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரலாம். நீங்கள் ஒருவேளை வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தால் கூட சரிங்களா. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னு தயவு செய்து பை பண்ணிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வெள்ளிக்கிழமையோட ஒரு ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜோனுக்கு மேலே வந்து பை எடுக்கும்னு நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த இடத்துல வந்து எடுக்கிறக்கு வாய்ப்பு குறைவு. மார்க்கெட் வந்து செல்லிங் வரப்போகுது. நம்ம இந்த ஒரே ஒரு பேட்டர்ன் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் இன்றைக்கி நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து சரியான வியூ கிடைக்கல. மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ கிடச்சிருக்கு. இது பியூர் வந்து ஒரு ரிஸ்க் ட்ரேட் செட்டப் வச்சு எடுக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1 lakh அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1000 rupees ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 7000 வரைக்கும் ப்ராஃபிட் வரக்கு வாய்ப்பில் இருக்குது. அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு லைவில் காட்டிடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணி காட்டிடுறேன். இப்போது இதில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் சின்ன கேப் அப்படி ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் ஆஃப் மேல் நோக்கி வந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா 11465 அப்படி எடுக்கும் பொழுது அது எது வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11400 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஸோ அதனால் நம்ம எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் எடுக்க போகிறோம் அப்படின்னா 11450 வந்து எடுத்துகிட்டு சரிங்களா. 11450 எடுத்துகிட்டு ஜீரோ ஹீரோ மார்க்கெட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது, எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எந்த இடத்துல வந்தால் ட்ரேட் எடுக்கலாம்ங்கிறத ஆப்ஷன் சார்ட்லையும் போய் இப்போ பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ மிட் கேப்போட வியூ பார்த்தோம் ஒரே ஒரு வியூ தான் சரிங்களா. ஒரே ஒரு வியூ தான். ஒரு வேளை பையிங் வியூ கிடச்சா நம்ம
பார்ப்போம். ஒருவேளை நீங்க வந்து இந்த 11,465ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு, இந்த 11,480க்கு மேல வந்து 1 நைட் கேண்டில் க்ளோஸ் ஆகும்பொழுது ஸ்டாப் லாஸ் வந்து புக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்ப்போம். அது லைவ்ல ஏதாவது வேற ட்ரேட் செட்டப் கிடைச்சா எடுப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் தான். மார்க்கெட் செல்லிங் வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11,450 470 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது, சடனா ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஒரு சின்ன ஸ்பைக் குடுக்கும். நீங்க வந்து அது வந்து மார்க்கெட் ஓப்பனிங்லேயே கிடைச்சாலும் பரவால்ல. இல்ல எண்ட் ஒரு டைம் வந்து ஒரு 1:00க்குள்ள கிடைச்சாலும் பரவால்ல. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ரேஞ்சில மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 11,430லிருந்து ஒரு 450க்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆனால், மார்க்கெட் வந்து சடனா ஒரு 465 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து கீழ வரும். ஒரு 15 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் 75 புள்ளிகள் டார்கெட் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரையல் பண்ணிகிட்டே வாங்க. 1:2 1:3 மினிமம் வச்சுக்கங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஒரு 30 புள்ளிகள் வச்சுக்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 11,435 வரைக்கும் வச்சுக்கங்க. 65ல 30 புள்ளிகள் வச்சுங்க. 1:2 வச்சுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 1:5க்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை 0 ட்ரை பண்ணுவீங்க. இந்த 11,465 வரையுமே வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒன்றா வந்து இந்த 11,390 வரட்டு வந்து 1:5 6 அப்படி வந்து கிடைக்கட்டும். அப்படி இல்லைன்னா 0 ஆகட்டும் அந்த ப்ரீமியம். உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்துங்க. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1% ரிஸ்க் எடுங்க. இல்ல ஒரு சின்ன அதாவது பார்த்தீங்கன்னா, மினிமம் கேபிட்டல் ஒரு 50,000 25,000 வச்சுக்கிறீங்கன்னா 2% லாஸ் வந்து வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 50,000 நீங்கள் கேபிட்டல் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு ரூ. 1000 ஸ்டாப் லாஸ் அதாவது 2%. அதே மாரியாட்டம் ஒரு 25,000னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4% ஸ்டாப் லாஸ் வச்சுங்க ஒரு ரூ. 1000. அதே வந்து நீங்கள் ஒரு 1,00,000 மேலேயோ இல்லாட்டினா 2,00,000 3,00,000 போகும்போது உங்கள் கேபிட்டலுக்கு 1% வச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2,00,000னா ஒரு 2,000 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் இருக்கிற மாட்டை சூஸ் பண்ணிக்கங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிசி மாட் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஆப்ஷன் ஒய் ப்ரீமியம் வந்து செலக்ஷன் பண்ணிடலாம். நம்ம என்ன ப்ரீமியம் வந்து ஸ்ட்ரைக் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11,450 வந்து ஸ்ட்ரைக் வந்து எடுக்க போகிறோம். 16,450 வந்து நம்ம சொன்ன 11,465 வந்து மார்க்கெட் போகும்பொழுது புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். அது எவ்வளோ ப்ரீமியம் வரும் அப்படிங்கிறதையும் அதுலேயும் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட சார்ட் வந்து லைவ் எடுத்து வச்சுருக்கோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் சிபி அதாவது மிட் கேப் நிஃப்டியோட 11,450 புட் ஆப்ஷன் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் கேப்போட 11,450 ஸ்ட்ரைக் வந்து அப்போ வந்து அட் த மணியாக இருக்கும். அது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 15 ரேஞ்சில் கிடைக்கும் பொழுது சரிங்களா? ரூ. 15 ரேஞ்சில் வந்து கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாகவோ இல்லாட்டி கேப்டாகவோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் சரிங்களா, அந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கனால டிகிரிஸ் ஆகிருக்கும். 38 ட்ரையல் க்ளோஸ் ஆகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ₹20 வந்து ஓப்பன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 22 23 ருபீஸில் வந்து ஓப்பன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ₹15 16 ரேஞ்சில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பாட் ப்ரைஸ் வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸ்பாட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11,463 அதுக்கு மேலே வந்து போகும்பொழுது நம்ம செல் பண்ணிவிட்டு ஒரு 15 புள்ளிகளுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 1 மினிட் ஸ்கேனில் வந்து க்ளோஸ் ஆகட்டும். சரிங்களா? 11,480க்கு மேலே ஒரு 1 மினிட் ஸ்கேனில் க்ளோஸ் ஆகட்டும். அந்த மாதிரி இடத்துல வந்து செல் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 எவ்வளோ டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 புள்ளிகள் வரைக்கும் மார்க்கெட் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா 15 புள்ளிகளுக்கு வந்து 1:3 கிடைக்கும் ஸ்பாட்டில். அண்டு 1:4 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போகிறக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல்லாக வந்து எரேஸ் ஆயிடுச்சு புட் சைடில். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து பெரிய ப்ரீமியம் ஏறுமான்னு தெரில. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் வந்து 1:5 கால் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1:3 வந்து வச்சுங்க மேக்ஸிமம் டார்கெட்டு. ஒரு ₹45 வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சுங்க. ஒரு ₹15 ஸ்டாப் லாஸ் வந்து 0 மார்க் எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க. சரிங்களா? ஒன்றா வந்தால் ஒரு 1,100 ஒரு 1,150 வந்து டார்கெட் வரும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3,450 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5,015 ஒரு ₹3,500 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து வரக்கு வாய்ப்பில் இருக்குது. சரிங்களா? 1:3 ரேஷியோ வந்து வரக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறக்கு வாய்ப்பில் இருக்குது ஆப்ஷன் சார்ட்டில். ஸ்பாட் அண்டு ஃப்யூச்சரில் ஒரு 1:5 வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பில் இருக்குது மேக்ஸிமம்.